இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சருமத்தில் நிறைய பிரச்சனைகளால் நம்மள நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். சருமத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன விஷயமா தானே இருக்குது அப்படின்னு நம்ம விட்டாலும் நாளடைவில் இது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பிரச்சனையாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இது பொதுவாகவே நம்ம எல்லாருடைய சருமத்திலும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது பூஞ்சை தொற்று, பலவிதமான நுண்கிருமிகள் நம்ம உடல்ல இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய மெலனின் செல்களை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்புக்கு உள்ளாக்கி பாதிப்பு ஏற்படுத்தி அது தேமல் மாதிரி மாற ஆரம்பிக்குது. நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக இது மைல்டாக ஒரு ஒயிட் பேச்சஸ் மாதிரி வர ஆரம்பிச்சு அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சோப் மாற்றி பார்க்கறது, சரி இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய நம்ம விஷயங்களை ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்கும், ஆனால் திரும்ப வர ஆரம்பிச்சிடும். குடிக்கலாம். இதே மாதிரி வாரம் 4லிருந்து 5 வாரங்கள் 3 நாள் தொடர்ந்து எம்டி ஸ்டொமக்ல ஒரு 60 to 70 ml இந்த கஷாயத்தை குடிச்சுக்கோங்க. ஸோ இப்படி குடிக்கும்பொழுது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். பிளட் நல்லா பியூரிஃபை ஆக ஆரம்பிச்சிடும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சருமத்தில் நிறைய பிரச்சனைகளால் நம்மள நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். சருமத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன விஷயமா தானே இருக்குது அப்படின்னு நம்ம விட்டாலும் நாளடைவில் இது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பிரச்சனையாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் தேமல் அப்படின்னு சொல்கிறோம். டீனியா வெர்சிகாலர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது ஒரு வகையான பூஞ்சை காளான் தொற்று இல்லை ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது தான். ஸோ இது பொதுவாகவே நம்ம எல்லாருடைய சருமத்திலும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது பூஞ்சை தொற்று, பலவிதமான நுண்கிருமிகள் நம்ம உடலில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய மெலனின் செல்களை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்புக்கு உள்ளாக்கி பாதிப்பு ஏற்படுத்தி அது தேமல் மாதிரி மாற ஆரம்பிக்குது. இது பொதுவாக நெற்றி பகுதியில், முகத்தில் நெற்றி பகுதியில், கண்ணு பகுதியில், கழுத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் முதுகு பகுதியில், வயிறு, இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த தேமல் பரவ ஆரம்பிச்சிடும். அதிகமாக ஸ்வெட் ஆகும்போது, வியர்வை அதிகமாகும்போது இன்னும் உங்களுக்கு உடல் முழுவதுமே பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு தேமல் பிரச்சனையினால நிறைய பேருக்கு இந்த கேண்டிடா இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது. இந்த தேமல் உடல்ல இருக்க நாளடைவில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. ஏன்னா இது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எந்த வகையான ஒரு சிம்டம்ஸுமே தெரியாது. எரிச்சலோ, அரிப்பு ஏற்படுறது, இல்லை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியறது, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக இது மைல்டாக ஒரு ஒயிட் பேச்சஸ் மாதிரி வர ஆரம்பிச்சு அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சோப் மாற்றி பார்க்கறது, சரி இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய நம்ம விஷயங்களை ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்கும், ஆனால் திரும்ப வர ஆரம்பிச்சிடும். ஸோ சருமத்தை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இந்த தேமல் பிரச்சனை தாங்க இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த தேமல் பிரச்சனையோ இல்லை இன்னும் டீப்பாக கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரிங்வார்ம் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். படர்தாமரை இது வந்ததுன்னா நமக்கு தொடை இடுக்கு பகுதியில், அண்டர் ஆர்ம்ஸில், அண்டர் பிரெஸ்ட், பெண்களுக்கு மார்பகங்களுக்கு கீழே தொடை இடுக்கு பகுதியில் அதிகமான ஒரு அரிப்பு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ அரிப்பு ஏற்பட்டு அது அப்படியே ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகி அது பெரிய ஒரு இச்சிங் ஏற்பட்டு பிக்மெண்டேஷனும் அதிகமாகிடுது. இதை சரி செய்யறதுக்கு தான் இந்த தேமல் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும். ஆரம்பத்திலே இந்த தேமல் லைட்டாக வரும்போதே நம்ம சரி செஞ்சிடணும். ஏன்னா அதிகமாக வியர்வை இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பூஞ்சை இன்னும் அந்த வியர்வையில் அதிகமாக வளர ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 2 வேளை குளியல் எடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி அதிகமாக வியர்வை வரவங்க, இல்லை வெளியில் போயிட்டு வரோம், அதிகமான ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்கள் குளியல் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக குளியல் எடுக்க அது நமக்கு அதிகமான வியர்வை வராமல் குறைய ஆரம்பிச்சிடும்.
சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் தனியாக வாஷ் பண்ணி ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வெயிலில் நல்லா உலர்த்திக்கோங்க. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு இந்த மாதிரி சரும பிரச்சனைகள் இருந்தால், ஸோ அடுத்தவர்களுக்கு இருந்தது அது தெரியாமல் நீங்கள் அந்த ட்ரெஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக விட்டமின் டி டிஃபிஷியன்சி, விட்டமின் ஏ, இ இந்த டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களும், இந்த விட்டமின் குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தேமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூஞ்சை தொற்று ரொம்ப வேகமாக அவங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிரும். இல்லைங்க நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வெளியில் இருக்கிறேன், அந்த டைமில் எனக்கு அதிகமாக வந்துருச்சு, அதை வந்து சரி செய்கிறதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ தான் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கருஞ்சீரக எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ கருஞ்சீரக எண்ணெய் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் 1/4 பங்கு அளவுக்கு தேங்காய் எண்ணெயை கலந்து வச்சுக்கோங்க. 100 ml அளவுக்கு கருஞ்சீரக எண்ணெய் இருக்குன்னா இதில் 20லேருந்து 30 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்போது ரெகுலராக இந்த தேமல் உடலில் இருக்கக்கூடிய இந்த தேமலை சரி செய்கிறதுக்கு இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த தேமல் குணமாவதற்கு கருஞ்சீரக எண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டுங்க, இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தேமல் சரியாகிறதுக்கு முருங்கை விதை அதனுடைய எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நிறைய பேருக்கு மெலஸ்மா மாதிரி மங்கு பிரச்சனைகள் இருக்குது, சருமத்தில் இந்த மாதிரி தேமல் பிரச்சனை இருக்குன்னா முருங்கை விதை எண்ணெய் இதனோட கஸ்தூரி மஞ்சளை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் தேமல் இருக்கோ அந்த இடத்துலலாம் டைரெக்டாக இதை அப்ளை பண்ணிக்கோங்க. சன்லைட்டில் ஒரு 5 minutes நின்றுக்கோங்க. ஸோ மார்னிங் சன்லைட்டு, ஸோ நல்லா சூரிய கதிர்கள் அப்படியே வரும்போதே அந்த சன்லைட்டில் நிற்கும்போது இந்த விட்டமின் டி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த சன்லைட்டில் அந்த ஆயிலோடு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes நீங்கள் நிற்கும்பொழுது அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சை தொற்று, இந்த தேமல் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி நம்ம உடலில் பொறுத்த வரைக்கும் அந்த கழிவுகள் வெளியேறணும், இம்யூனிட்டியை நம்ம நல்லா பூஸ்டப் பண்ணணும். ஸோ கழிவுகள் வெளியேறணும், இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணணும்னா வெற்றிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வெற்றிலை ஒரு 2லிருந்து 3 வெற்றிலை எடுத்துக்கோங்க. ஏன்னா வெற்றிலை எடுக்கும்பொழுது உடலில் நல்லாவே நமக்கு இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகும். ஸோ சளி காய்ச்சல் இருக்குது, நமக்கு வந்து தீராத மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா வெற்றிலையே பயன்படுத்துவாங்க இல்லையா. அதே மாதிரி இது முக்கியமான ஒரு பெஸ்ட் நர்வின் டானிக், நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வெற்றிலை முக்கியம். அப்போ இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு 2லிருந்து 3 வெற்றிலை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அருகம்புல் சேர்த்துக்கலாம். ஸோ அருகம்புல் சேர்த்து இதை நல்லா பாயில் பண்ணிக்கணும். இதில் ஒரு 10 மிளகு சேர்த்து இந்த கஷாயமாக அதை ரெடி பண்ணிவிட்டு இதை தொடர்ந்து ஒரு 3 நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். இதே மாதிரி வாரம் 4லிருந்து 5 வாரங்கள் 3 நாள் தொடர்ந்து எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 60 to 70 ml இந்த கஷாயத்தை குடிச்சுக்கோங்க. ஸோ இப்படி குடிக்கும்பொழுது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். பிளட் நல்லா பியூரிஃபை ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த உடல் டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்னா இந்த தாராளமாக இந்த வெற்றிலை கஷாயத்தை நீங்கள் குடிக்கலாம். தேமல் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்ன மாதிரி கருஞ்சீரக எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தலாம். முருங்கை விதை எண்ணெய் அதனோட கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து பயன்படுத்திகிட்டே வரலாம். இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது சித்த மருத்துவத்தில். அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் டீப்பாக கிளென்ஸ் பண்ணணும். நீங்கள் திரும்ப திரும்ப ஏதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு க்ரீமோ ஆயிலோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் அது வரதாங்க செய்யும். ஸோ அதனால் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த சுத்தி சூரணம் இதையும் ரெகுலராக எடுத்துக்கணும். 21 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கணும். ஸோ காலை இரவு 2 வேளையும் உணவு எடுப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இந்த ரத்த சுத்தி சூரணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து வெந்நீரில் கலந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்போது 21 நாட்கள் குடிச்சுக்கோங்க. ஸோ சருமத்தில் இருக்கக்கூடிய தேமல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதிகமான புளிப்பு, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்ற உணவுகள், இது எல்லாமே உடலில் கழிவாக தான் சேரும். ஸோ நம்ம இம்யூனிட்டியை குறைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரும பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.